லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். திருச்சி வந்தல்லே தெரிக்க விட்டான் வந்தல்லே திருத்தி வைக்கான் வந்தல்லே திட்டம் உண்டல்லே ராமையா நீரோங்க பார்த்தா சேதாரந்தா கம்மா அண்ணன் சொடக்கு போட்டா சம்பவம் தான். சத்தியமா எனக்கு மலையாளம் தெரியாது, பட் அந்த மாதிரி சொன்னாங்க, அதை நான் பாடிட்டேன். அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமா. இந்த மாதிரி இவ்வளோ நல்ல நல்ல சாங்ஸ் கரியரில் அமையிறது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி வெரி ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கு டு ரொம்ப லைக் தேங்க்ஃபுல் டு அனிருத் சார், ரஹ்மான் சார், எல்லாருமே, ஹூவர் டிஎஸ்பி சார், எல்லாருமே கொடுக்குற பாடல்கள் எல்லாமே முத்து முத்தான பாடல்கள். திருச்சி வந்தல்லே தெரிக்க விட்டான் வந்தல்லே திருத்தி வைக்கான் வந்தல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் வந்தல்லே சேட்ட செய்ய வந்தல்லே பேட்ட துள்ளான் வந்தல்லே வேட்டையனல்லே ராமையா நீரோங்க பார்த்தா சேதாரந்தா கம்மா அண்ணன் சொடக்கு போட்டா சம்பவம் தான். சரி, நீங்க பாடும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, மலையாளம் லிரிக்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலா ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் மலையாளம் லிரிக்ஸ் அந்த ஓப்பனிங் நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மலையாளி மாதிரி சவுண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டோனுமே வந்து 2-3 டோன் ட்ரை பண்ணி ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் அந்த ராரா ராக்கம்மா அதெல்லாம் வந்து ப்ராப்பர் ரக்கெட்டா அடாவடியா அப்படிதான் பாடணுங்கிறது, அதுதான் வந்து அனிருத் சார் கேட்டார். ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரு 2-3 டோன் ட்ரை பண்ணி ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் அடாவடியை லாக் பண்ணோம். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஹீரோஸ்க்கு, அந்த தலைவர் மாதிரியான ஒரு ஸ்டாருக்கு வந்து இன்ட்ரோ சாங் கொடுக்கறது, அந்த பிஜிஎம் கொடுக்கலாம் பெரிய விஷயம் தான். ஸோ அது பாடும்போது தனியாக அதை எஃபர்ட் எதாவது எடுப்பீங்களா? தொண்டெல்லாம் எப்படிலாம் வலிக்கும் உங்களுக்கு? அதை ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். தொண்டெல்லாம் வலிக்காதுங்க, அப்படிலாம் இல்லை. லைக் அதுதான், இந்த சாங் ஹை எனர்ஜி சாங் பாடும்போதே தெரிஞ்சு போச்சு. தலைவர் பாட்டுனாலே அது வந்து தலைவர் ஆட போறாரு அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தது. ஆட போறாரான்லாம் எனக்கு தெரியாது, பாடும்போது பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, பட் பாடும்போதே தெரிஞ்சது பயங்கரமான சாங் தான் இதுங்கிறது. ஸோ அண்ட் நான் பெரிய தலைவர் வெரியன், தலைவர் ஃபேனா இருக்காம இல்லாம இருக்க முடியல. அதனால வந்து எக்ஸ்ட்ரா எல்லாமே எக்ஸ்ட்ரா கொட்டிருக்கீங்க. ஃபுல் ஆன். ஓகே. சேட்டன் வண்ணல்லே சேட்ட செய்ய வந்தல்லே வந்தல்லேவா வண்ணல்லேவா? வந்தல்லே அந்த மலையாளம். ஓகே. சோ அந்த சேட்ட செய்ய வந்தல்லேன்னு சொல்லி தலைவரை தான் சொல்றாங்க. அது பாடும்போது ஒரு விதமான அந்த டோன் வந்து சொல்லி இப்படிதான் இந்த டோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே ஏதாவது? எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா தான் கேட்டேன். என்ன சொல்லி என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க? அந்த சேட் கொஞ்சம் அந்த கொஞ்சம் நக்கலா அந்த மாதிரி, நக்கல் மீன்ஸ் சேட்டர் வராரு, ஒன்னு சம்பவம் செய்ய போறாரு அந்த மாதிரி. ஆமாமா, ஃபுல்லா அந்த தீம் அதுதான். பட் டோன் வந்து அந்த ஒரு கொஞ்சம் அந்த நேசலா கொஞ்சம் டோன் அந்த மாதிரி. உங்க பாட்டு கேட்ட எல்லாருமே வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? உங்க ஃபேன் மொமெண்ட் எல்லாம் ஓகே கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபேன் மொமெண்ட் யாராவது வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜென்ரல் அப்ரிசியேஷன் நான் நிறையா இந்த சாங்க்கு அப்புறம் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய சிங்கர்ஸ் நிறைய பேர் விஷஸ் கொடுத்தது வாஸ் லைக் வெரி எனக்கு மூவிங்காக இருந்தது. நிறையா எல்லாருமே லைக் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் நிறையா லைக் பெரிய சிங்கர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப விஷ் பண்ணாங்க. நல்லா இருக்கு பாட்டு, ரொம்ப வெல் டிசர்வ்டு ஆல் தட் சொல்லும் போது நிஜமாவே ஒரு நிறைவாக இருந்தது. ஓகே. இந்த பாட்டு தீப்தி சுரேஷை எப்படி தேடி வந்துச்சு? அப்படி தெரியலங்க, அது எப்படி தேடி வந்துச்சு தெரியல. சொல்லியிருப்பாங்கல்ல, இங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து நடிச்சு பாட போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லையே, நான் அதான் அனிருத் சாருக்கு அதுக்கு முன்னாடி ஆர்ஆர் பாடியிருந்தேன். பத்த வைக்கும்க்கு முன்னாடியே இது பாடிட்டேன். அதுக்கப்புறம் தான் பத்த வைக்கும் பாடினேன் ஆக்சுவலி. ஸோ ஆல்ரெடி அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு நிஜமா அது ஒரு மெலடி, இது ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் தான். ஸோ டெஃபினட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணார் என் வாய்ஸை வச்சு. ஸோ ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, நம்ம பாடுற பாட்டுக்கு தலைவர் ஆட போறாரு, தலைவர் வந்து அப்படியே ஒரு தீம் சாங்லாம் போட்டு வர போறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இமேஜின் பண்ணீங்களா அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது? இல்ல, அவ்வளோ ஃபுல்லா இமேஜின் பண்ணல, பட் இதெல்லாம் வந்து ஆசைதான். பாடுறோம்
தலைவர் ஆடணும் ஆகா. ஆசைதான். ஸோ அது வந்து நிறைவேறிடுச்சு. ம். ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் பாட்டுல எந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்? என்னோட போர்ஷன் ரொம்ப பிடிச்சது அண்ட் ரேப்பும் வந்து ரொம்ப பிடிச்சது. லைக் ஃபுல்லாவே இதோட லிரிக்ஸ் பயங்கரமா தானே இருக்கு. ஸோ யா. ஸோ நீங்க அனிருத் ப்ரோ கிட்ட தொடர்ந்து வந்து நிறைய பாடல்கள்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல. ஸோ அவர்கிட்ட ஏதாவது எனக்காக கேட்டிருக்கீங்களா? அது எப்படி நீங்க பாடுற பாட்டெல்லாம் ஹிட் கொடுத்துடுறீங்க, வைரல் பண்றீங்க, என்னதான் விஷயம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? அவர் பண்றாரு அப்படி அவ்வளோ அமேசிங் சாங்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா ஜெயிலருக்கும் ஒன்று பண்ணியிருந்தாரு. அவரு வாயால ஒரு சவுண்ட் விட்டுட்டு அந்த சவுண்டை வந்து மியூசிக்கா இப்படிதான்ப்பா மாத்தினேன். ஐயா சாமி எங்க இருந்து சாமி வந்த நீ? தலைவர் அனிருத் காம்போவே வந்து அது வேற ஏதோ ஒரு லீக் அது. ஓகே. ஸோ எனக்கு ஒரு லிரிக் வந்து திருச்சி வந்தல்லே தெரிக்க விட வந்தல்லே திருத்தி வைக்கான் வந்தல்லே திட்டம் உண்டல்லே. ஓகே. இந்த லிரிக் வந்து பாக்கும்போது அது எனக்கு சரியா வந்து புரியல. உங்களுக்கு புரிஞ்சா? திருச்சி வந்தெல்லாம் திருச்சிக்கு வர்றது அந்த மாதிரியா? சத்தியமா எனக்கு மலையாளம் தெரியாது. பட் அந்த மாதிரி சொன்னாங்க, அதை நான் பாடிட்டேன். அந்த ஒரு மலையாளம் ஸ்லாங் இருக்கணுங்கிறது தான். மீனிங்லாம் தெரியாது. நான் சொல்றேன், எனக்கு தெரியும். திருச்சி வந்தலன்னா வேமா வர போறாரு. திருச்சினா வேகம். திருச்சி வேமா வர போறாரு. தெரிக்க வர்றதுன்னா அடிச்சு அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. சொல்ல இல்ல, திருச்சிக்கு மட்டும் எனக்கு தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் என்னது? திருத்தினா எல்லாரையும் வந்து திருத்துறதுக்கு வராரு. அப்புறம் திட்டம் உண்டல்லே. பாத்தீங்களா, தெரிஞ்சுட்டே தெரியல அப்படின்னு சொல்றீங்க. திருச்சிக்கு மட்டும் தெரியாது. ஓகே. ஸோ ரெண்டு ஒரு படம் வந்து திருச்சியில ஏதாவது இருக்கலாம். நம்ம ரொம்ப பெருசா யோசிக்க வேணாம். ஓகே. ஸோ அனிருத் ப்ரோட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரியான அவருடைய ஒர்க் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? எந்த மாதிரியா ஒர்க் பண்ணுவாரு? இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குமா? எப்பயுமே ஒரு ஹைப்பாவே இருப்பாரா? அதாவது ஒரு அந்த ஒரு பாட்டுல ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அது எப்பயுமே அவர்கிட்ட இருக்குமா? வெரி காம் தான் அவரு. லைக் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அதை பண்ணும்போது நம்ம குரூவ் பண்றது, அந்த எனர்ஜியை நம்ம கொடுக்குற எனர்ஜி அந்த சாங்க்கு அந்த சாங் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயம் நான் நிறையா பார்த்துருக்கேன், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணுறது. பட் மற்றபடி லைக் செம்ம சில்ட் அவுட், வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். நல்லா அழகாக எல்லாமே பாடி காமிச்சிருவார். கரெக்டாக என்ன வேணும், டோன்லேருந்து என்ன மாதிரி பாடணும்லேருந்து வெரி பாசிட்டிவ், வெரி மோட்டிவேட்டிங். சூப்பர் சிங்கர் ஜூனியர், அப்புறம் மற்ற சீனியர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்னும் நிறையா சூப்பர் சிங்கர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் பார்க்குறோம். நிறையா பாடல்கள் வந்து பாடியிருந்தாலும் அவங்கள வந்து எங்களால் இன்னும் வந்து ரிமெம்பரிங் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கிடைக்குது. ஸோ அது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில சாங்கு அதெல்லாம் எப்படி கிடைக்குது உங்களுக்கு? ஆக்சுவலா நான் வந்து அதான் ரொம்ப வருஷமா மோர் தென் இவ்வளோ வருஷம் மாறா படத்துல என் டெபியூ பண்ணேன். ஸோ அப்போலேருந்து பின் ஒர்க்கிங். ரஹ்மான் சாருக்கும் நிறையா பாடிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேக்கிங் பாடிட்டு இருந்தேன். அண்ட் பேக்கிங் நிறையா பாடி அப்புறம் அகைன் 10 தலை ஹேப்பன் ரஹ்மான் சாரோட. ஸோ அதை சொல்கிறேன், ஒரு ஜேர்னி தான், ஸ்டெப் பை ஸ்டெப். நத்திங் ஹேப்பன் இன் ஓவர் நைட். ஓகே. ஒரு சாங்கோ இல்லை திடீர்னு ஒரு சாங் அப்படி இல்லாமல் இட் ஆல் ஹேப்பன் கிராஜுவலி. ஐ திங்க் வெரி ஹாப்பி அபவுட் இட். வெரி ஓகே. ஸோ இந்த பாட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் நீங்கள் வந்து பாடி எங்களை வந்து வைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எப்படி வந்து தமிழ் சினிமாவில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், கீர்த்தி சுரேஷ் அங்கே பக்கம் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தீப்தி சுரேஷ் வந்து எங்களை வந்து பாடல்கள் மூலமா வைப் பண்ணணும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச். நன்றி. லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.